மனித எலும்புகளால் குவிந்த முள்ளிவாய்க்கால். பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பங்கரில் தான் மக்கள் 2 நாள் ரோட்டால போவே நடமாடவே இயலாது. புதுமாத்தளம் பகுதியில் இருக்கின்ற ஒரு பங்கர். அதுதான் ஒரு குடும்பம் அப்படியே செல்வெழுந்து சேர்த்தார். இதில் பார்த்தீங்கன்னா வரி புலிகளினுடைய உடுப்பு பாருங்க. இந்த அடுப்பெல்லாம் மக்கள் மண் அடுப்பு தான். மண் அடுப்பில் மக்கள் சமைப்பதற்காக நேவியால் அடிப்பான். அடிச்சோன்னு அங்கிருந்து அவன் அடிப்பான். நடுவுல இருக்கிறார்கள் என்ன செய்வாங்க? 2009க்கு முன்னர் மக்கள் பயன்படுத்தி அழுகுதுக்கு கேட்கும், கூப்பிட்டு கேட்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது புதுமாத்தளன் பகுதியில் தான் நாங்கள் தற்போது நிற்கிறோம். புதுமாத்தளன் பகுதியிலே இப்போ இறுதி யுத்தமானது இடம்பெற்ற பகுதியை பார்க்குறீங்க. இந்த இடங்கள் முழுவதுமாக மக்கள் இடம்பெயர்ந்து தமது உயிரை பாதுகாப்பதற்காக ஓடோடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து சில உறவுகள் காயப்பட்டு சில உறவுகள் உயிரிழந்து இந்த இடங்களிலெல்லாம் அவர்களை புதை உண்டு மண்ணால் கிண்டி போட்டு உடனே தாட்டு போட்டு உடனே ஓடி உயிரை பாதுகாப்பதற்காக சென்ற இடங்கள் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடங்களை சுற்றி தான் காட்ட போகிறேன். அதோடு நாங்கள் தற்போது வந்த இடங்கள் எப்படி இருக்குது அந்த பகுதியை காட்ட போகிறேன். மக்களுடைய இந்த ஊர் மக்களிடம் அந்த யுத்தம் தொடர்பாகவும் என்னென்ன நடைபெற்றது, இறுதி யுத்தத்திலே நாங்கள் அவர்களை பட்ட துன்பங்கள் துயரங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவற்றை கேட்டறிந்து கொள்வோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். கூடுதலான உறவுகள் எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலிகளை சென்று பார்வையிடுவோம். பாருங்கள். கடற்கரைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாம் செல்ஃபீஸ் பட்ட பீஸுகள் பட்ட தென்னை மரங்களை பார்க்குறோம். எல்லாம் முழுக்க செல்ஃபீஸுகள் பட்ட பகுதியை எல்லாம் கூட பெண்ணு எல்லாம் உடஞ்சி மாவட்டம் கடற்கரை அங்கிட்ட பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். வீடுகள் தான் மக்கள் தான் வேண்டி சென்ற பகுதிகள். இறுதி யுத்தம் நடைபெற்ற புதுமாத்தளன் பகுதியில் நாங்கள் தற்போது நிற்கிறோம். புதுமாத்தளன் பகுதியில் இருக்கின்ற கூடுதலான பனை மரங்கள் முழுவதுமாக எல்லாம் செல்பீஸுகள் பட்ட பகுதிகளாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஒரு அந்த பனை மரத்தில் காயமில்லாத ஒரு பனை மரங்களே இல்லை, அப்படித்தான். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் பனை மரங்கள் எல்லாம் செல்பீஸ் பட்டு ஒவ்வொரு பனை மரங்களுக்கும் இப்படி செல்பீஸுகள் பட்ட பகுதியால் இந்த பகுதியிலெல்லாம் மக்கள் அதிகமாக இந்த இடங்களில் இடம்பெயர்ந்து வந்து இந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடங்களில் இருந்த பகுதிகளில் பார்க்குறீங்கள். கூடுதலாக எல்லா இடங்களையும் பழைய கால பொருட்கள் அவைகள் விட்டு சென்ற அவர்கள் மக்கள் பயன்படுத்திய ஒரு ஆடைகள் கூடுதலாக எல்லாம் பழைய இதுகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடங்களிலெல்லாம் கூடுதலான மக்கள் இடம்பெயர்ந்து வந்ததாக மக்கள் கூறுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடங்களிலே இடம்பெயர்ந்து வந்து தமது உயிர்களையும் இந்த இடங்களில் இழந்திருக்கிறார்கள். பல உறவுகள் காயப்பட்டு அங்கவீனப்பட்டு இருக்கிறார்கள். எல்லா இடமும் பாருங்கள், இப்படி ஒரு வெட்ட வழியாக தான் தற்போது காணப்படுகின்றது. ஆனால் இந்த இடம் எல்லாம் ஒரு கொஞ்சம் மக்கள் அதிகமாக உயிரிழப்புகள் நடைபெற்ற பகுதிகள். இப்போ தற்போது மக்கள் எல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் துப்பராகி இருக்கிறோம். என்றாலும்
பழைய கால நினைவுகள் எப்படி பொருட்கள் எல்லாம் இந்த இடங்களில் பாருங்கள். சில்வரை பாருங்கள், அதில் சில்வர் எல்லாம் எப்படி அடிபட்டு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த சில்வர் எல்லாம் பிஞ்சு செல் பீஸுகள் பட்டு இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இடங்களில் செல் பீஸுகள் பட்ட பகுதிகள் எல்லா இடமும் அப்படித்தான். அந்த மக்களுடைய செருப்புகள் பாருங்கள், இந்த விட்டு சென்ற பகுதி செருப்புகள் இதெல்லாம் பாருங்கள். மக்களுடைய பிஞ்சு உடுப்புகள் எல்லாம் இந்த இடங்களெல்லாம் மக்கள் இடம்பெயர்ந்து கூடுதலாக இந்த இடங்களில் இருந்த இடங்கள். இப்படி அதிகமாக மக்கள் பல உறவுகள் தங்களுடைய உறவுகளை இழந்த பகுதிகளாக இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல சப்பாத்து கிடக்கு, சப்பாத்து எல்லாம் கிடக்கு. சப்பாத்துகள் எல்லாம் போட்டு மக்களிடம் இருந்து வந்து அடுப்பில் நினைவுகளை சுமந்ததாக என்ன சில்லர் எல்லாம் மாட்டி காயப்பட்டு கிடக்கெல்லாம். அப்படி பல இடங்கள் எல்லாம் இந்த இடங்களில் பல நினைவுகளை சுமந்த ஒரு பிரதேசமாக காணப்படுது. இது பேர் வெட்ட வழி மாத்தளன் பகுதி. மாத்தளன்லாம் நாங்கள் தற்போது நிற்கிறோம். மாத்தளனுடைய பகுதியில் இதில் பார்த்திங்கன்னா மக்கள் குடிபெயர்ந்து இந்த இடங்களில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு இருந்த பகுதி பாருங்கள். இந்த டென்ட் மாதிரி போட்டு இது பெனமர குத்தி இதிலெல்லாம் மக்கள் இருந்த இடங்கள். மாத்தளன் எல்லாம் இதில் எல்லாம் இடம்பெயர்ந்து மக்களுடைய உயிரிழப்புகள் நடைபெற்ற பகுதிகள். வெட்ட வழியாக இருக்குது பாருங்கள் எல்லா இடம். அப்படி கடும் யுத்தங்கள் சுமந்த ஒரு மண் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் நாளைய தினம் கொண்டாடப் போகிறார்கள். இதெல்லாம் பாருங்கள் உடுப்புகள் எல்லாம் மக்கள் பயன்படுத்திய உடுப்புகளை பாருங்கள். மக்கள் பயன்படுத்திய உடுப்புகள் எல்லாம் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உடுப்புகள். பெண் பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுடைய இதெல்லாம் மக்கள் உயிரிழந்த இடங்கள் பாருங்க. 17 வருடங்கள் கழித்து இந்த இடங்களை பார்க்குறீங்க. உடுப்பு எல்லாம் கிளற வருது. இதிலெல்லாம் வேறு உடுப்புகளெல்லாம் கிளற வருது. அப்படி இந்த இடங்கள் முழுவதுமாக உடுப்புகள் எல்லாம் நிறைந்த பகுதி. இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சு எல்லாம் வருது. பிஞ்சு அப்படி கிடக்க வேணும், மண்ணுக்கு கிளற வருது. மக்களுடைய உடுப்புகள் எல்லாம் இந்த இடங்களில் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே உடுப்பில் வேணும் எல்லாம் இது உடுப்பு தான். ஆண்களுடைய உடுப்புகளும் இங்கே எல்லாம் பிஞ்சு கிடக்க வேறு. இந்த இடங்களெல்லாம் மக்கள் அதிகமாக இந்த இடங்களில் தங்கியிருந்து தமது உயிரை பாதுகாப்பதற்காக தங்கியிருந்த பகுதிகள் உடுப்புகள் நிறைந்த இடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெண்டு மக்கள் இருந்த இடங்கள் பாருங்கள். எல்லாம் உடுப்புகள், இந்த பாவாடைகள், பெண்களுடைய பாவாடைகள் எல்லாம் இருக்குது. அடிக்கான உடுப்புகள் எல்லாம் இதெல்லாம் அதிக அளவிலான மக்கள் இடம்பெயர்ந்து இந்த பகுதிக்கு வந்தவை. பெரிய ஒரு பிரதேசம் பாருங்கள். பல உயிரிழப்புகள் இந்த இடங்களில் காணப்பட்டிருக்கின்றது. இழந்திருக்கிற பல உறவுகள். பழைய காலத்தில் ரேடியோ எல்லாம் கேட்குறது கொண்டு திருப்பினோம் எல்லாம் இங்கே வருங்க. எல்லாம் சிதறி கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கர் வெட்டி இருக்கணும் பாருங்கள். இது பங்கர் பாருங்கள். பங்கரை வெட்டி இருக்கணும். பங்கர் வெட்டி தங்களோட உயிரை பாதுகாப்பதற்காக இதுக்குள்ளே மக்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள்.
பங்கரை பார்க்குறீங்க. புதுமாத்தளம் பகுதியில் இருக்கின்ற ஒரு பங்கர் வெட்டி மக்கள் தமது உயிரை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த இடத்தை பார்க்குறீங்க. பங்கருக்கெல்லாம் கூடுதலான மக்கள் உயிர் தப்பி இருந்தார்கள். பங்கரை பார்க்குறீங்க. அப்படிஞ்சாலையெல்லாம் கூடுதலாக எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் செருப்புகள். இந்த இடத்துல தான் மக்கள் அதிகமாக வந்த இடமா தங்களோட உயிரை பாதுகாப்பதற்காக எல்லா இடம் பாருங்கள். சீட்டுகள் இந்த இடமெல்லாம் பாருங்கள். சீட்டு, தொப்பிகள், செருப்புகள் பாருங்க. செருப்புகள், சாப்பாட்டு கோப்பைகள் பாருங்க. 2009க்கு முன்னர் இருந்த உடுப்புகள் எல்லாம் உடுப்புகள் எல்லாம் இந்த இடங்களில் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாம் அதிக அளவிலான மக்கள் நடமாடிய இடமும் தமது உயிரை பாதுகாப்பதற்காக எல்லா இடம் உடுப்பை பாருங்க. எல்லா இடம் உடுப்பு தானே கிளற அப்படியே வந்த வேண்டியிருக்கு. அப்படி எல்லா இடம் கூட உடுப்புகளும் மக்கள் பயன்படுத்திய செருப்புகள் அப்படி எல்லா இடம் இந்த இதுலேயும் பாருங்கள் உடுப்புகள். அப்படி இந்த வெட்ட வெளியான இடங்களில் அதிக அளவிலான உடுப்புகள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜொக்குகளை பாருங்கள். இந்த ஜொக்கை பாருங்கள் எப்படி ஜொக்கு அடி வாங்கி இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்கள் அப்படி கிடக்கு. இந்த மக்கள் பயன்படுத்தின ஜொக்குகள் 2009க்கு முன்னர் மக்கள் பயன்படுத்திய ஜொக்குகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜொக்குகள் அப்படி கணக்கு பொருட்கள் எல்லாம் இந்த இடங்களில் பங்கர்கள் எல்லாம் இந்த இடங்களில் காணப்படுகின்றது. பற்றைகள் நிரம்பிய பகுதி தான். ஒரு வெட்ட வெளியான இடம் தான் இது. அதில் தான் கூடுதலான மக்களுடைய உடைமைகள், உயிர்கள் பறிபோன இடங்கள். இது ஒரு பெரிய பிரதேசமாக. இது அந்த புதுமாத்தளன் சேர்ச் அடி வந்து இருக்குது. இப்போ சேர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரை போகிற ரோட்டிலாம் இந்த இடங்களை உங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்க. இதில் எல்லாம் பங்கர் கிடந்துருக்குறாங்க. இது பள்ளமாக இருக்குது பாருங்க. பள்ளம் எல்லாம் பங்கர் இருந்த பகுதிகள். இந்த இதெல்லாம் பங்கர் இருந்த பகுதிகள். அதோட மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் அந்த சீட்டெல்லாம் போட்டு உள்ளுக்கு அந்த மக்கள் தங்கியிருப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் பங்கர் மாதிரி அமைச்சிருக்கணும். எத்தனை இப்போ 17 வருஷம் கடந்தும் மக்கள் அந்த அழிவடையாமல் இப்போவும் அதை இருக்குது பாருங்க. அந்த நெடுஞ்சாலையெல்லாம் அந்த பங்கர் இருந்த பகுதிகள் எல்லாம் துப்புரவு செய்தாலும் அந்த சில நினைவுகளை இப்போ மீட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாம் கூட இந்த இடங்கள் எல்லாம் பங்கர் இருந்த பகுதி பாருங்க. இதெல்லாம் பங்கர். இந்த பங்கரில் பாருங்க தகரங்கள் எல்லாம் போட்டு தமது உயிரை பாதுகாப்பதற்கு பங்கர் தான் எல்லா இடத்துலையும் கூடுதலாக இருக்கும். பங்கரை பார்க்குறீங்க பாருங்க. பெரிய ஒரு வெட்ட வெளி பிரதேசமாக இந்த இடங்கள் காணப்படுகின்றது. இது புதுமாத்தளன் பகுதியிலே இருக்கின்ற இடத்தை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். எல்லா இடம் இந்த உடுப்புகள் எல்லாம் சிதறி கிடக்கு. இது ஒரு பங்கர் பாருங்க. செருப்புகளை பாருங்க. செருப்புகளை என்னென்னு தெரியல. எல்லாம் மக்கள் அதிக அளவு தமது உயிரை பாதுகாப்பதற்காக அங்கும் இங்கும் சிதறி ஓடிய இடங்கள் தற்போது உங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வருடங்கள் கடந்தாலும் அது நினைவுகளை அழிக்க முடியாது. பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த எல்லாம் அப்படி இந்த கிடக்கு
உடுப்புகள் தான் எல்லா இடம் கூட கிடக்கு. மக்கள் விட்டுட்டு ஓடினதாம். ஏனென்றா தமது உயிரை பாதுகாப்பதற்காக விட்டுட்டு சென்ற பகுதி. இதில் பார்த்திங்கன்னா இந்த செல்பீஸ் பட்ட பகுதி, இந்த தென்னை மரங்கள் எல்லாம் செல்லுகள் பட்ட பகுதி தான் எல்லா இடமும். நாங்கள் இந்த இடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இன்னும் வேறு இடங்கள் எல்லாம் இருக்கிறதா அதையும் உங்களுக்கு காட்டுவதற்கு முடிந்த அளவு பயணிக்கின்றோம். இதெல்லாம் பட்ட வழி வேணும். இந்த இடங்களெல்லாம் மக்கள் அதிகமாக அங்குமிங்கும் அலைந்து திரிந்த இடங்கள். ஏன்டா அப்படித்தான் அடி நடந்த அடிபாடு. இதெல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் உடுப்புகள் தான் எல்லா இடம் பேரும். கொஞ்சம் உடுப்புகள் தான் கூடுதலாக எல்லா இடம் கிடாது. செருப்புகள் மற்ற இதில் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு வேணும் இந்த அடுப்புகள் வேறுங்க. அடுப்புகளை கொண்டு வந்திருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வெறிப்புலிகளினுடைய உடுப்பு பாருங்க. வெறிப்புலி உடுப்பு பாருங்க. நீங்கள் இப்போ இந்த இறுதி யுத்தம் நேரம் எல்லாம் இந்த இடங்களை நின்றனீங்களோ? நீங்கள் இடம்பெயர்ந்து போனதோ வேறு இடங்களுக்கு? நாங்கள் இடம்பெயர்ந்து போகல. அதுவும் இவ்வளோ பங்கர் வட்டி அதிலே இருந்துட்டு பேருந்து அங்கால இவ்வளோ தண்ணிக்களால் எங்களோட மகளுக்கு 6 பிள்ளை. அவள் 6 பிள்ளையும் சின்ன பிள்ளையில. அவாவுக்கு புருஷன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, இந்த மகன் இல்லை, எல்லாரும் செத்துட்டாங்க யுத்தத்தில். அப்போ நாங்கள் அங்கால போய் அண்டநாசன முகாமில் இருந்துட்டு அப்படியே கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு இங்கே இன்னும் வீடும் கட்டி தரல. எனக்கு தனியாக வந்து வீடே கட்டி தர இல்லை. இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்களா? தனியாக தான் இருக்கிறேன். பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு சனத்துக்கு வீடு கொடுக்குறாங்க, எனக்கு தனியால் வீடே தர மாட்டாங்களாம். இப்போ நீங்கள் இறுதி சுத்தம் எல்லாம் இதில் எல்லாம் உடுப்புகள் எல்லாம் மக்கள் என்ற கணக்கு கிடக்கல, அதெல்லாம் எரிச்சிட்டாங்க ஆமிக்காரன். அந்த சில தாண்டு கிடக்குதே இல்லை, அதெல்லாம் மக்கள் பாவிச்ச உடுப்புகள் என்ன. இதெல்லாம் இன்னும் இவ்வளவு தாண்டு கிடக்கு. அது மண்ணுக்கு தாண்டது தெரியாதானே சனத்துக்கு. பங்கர் வட்டி இவ்வளவு பங்கர் வட்டி சனம் எல்லாம் அதுக்குள்ள இருந்தது. சில சனம் பங்கருக்கே தாண்டது, பங்கருக்குள்ளேயும் செத்த. அப்படி அடிக்க என்ன செய்யும்? அங்கால 5 இஞ்சால் அடிக்கிறான், சூப்பர் சீனியால் அடிக்கிறான், புக்காராவால் அடிக்கிறான், கொத்து குண்டு அடிக்கிறான். அப்போ கொத்து குண்டு அடிக்க அதுக்குள்ள 40 வலிக்கிடுது. வலிக்கிட்டா என்னண்டு போறது வெளியில? இவ்வளவு சனம் தப்புன காயப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் தான் குழந்தை எல்லாம் வச்சு இருந்துட்டு அனுப்புனாங்க. இப்போ எத்தனை பேர் இந்த இடத்துல எல்லாம் எத்தனை பேர் செத்திருப்பினாவா? அது எங்களுக்கு தெரியாது. இதில் காயப்பட்டு இருப்பினா காயப்பட்டு ஒரு இவ்வளவு அந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி அடுக்கி வச்சிருந்தாங்க. செத்த ஒரு பக்கம், காயப்பட்டது ஒரு பக்கம். வைத்தியம் செய்ய விடாம அவன் அடித்தவன். என்ன பிள்ளைகளுக்கு போசாக்கு குடுக்கைக்கெல்லாம் அடித்து எவ்வளோ பிள்ளைகள் செத்தது, குழந்தை பிள்ளைகள், கெப்பவதிகள் எல்லாம் செத்தது. அப்போ இந்த இடத்துல இந்த பங்கர் மாதிரி கிடக்கு இல்லை, பங்கர்கள் வட்டி இந்த மாதிரி கிடக்கு, அதுக்குள்ளே மக்கள் தங்கி இருந்ததோ? பங்கர் வட்டி தான் தம்பி இருந்தது. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு பெரியாக்கள் கரையில் இருந்து கொண்டு எவ்வளோ பேர் செத்தது. எப்படியே போய் முள்ளிவாய்க்கால் வட்டுவாள் எல்லாம் போய் அப்படியே நந்தி கடலால் இஞ்சால போன சனம் போனதுதான். இங்கே இருந்துட்டு போன சனம் இதுக்குள்ளால் இறங்கி போனதுதான். அங்கால ஆமிக்காரன் இருந்துட்டு அலௌன்ஸ் பண்ணுவான், இவன் இஞ்சால போவேனாண்டுவான், அவன் அங்கால வர சொல்லுவான். அங்கால போய் வர சொல்லி அவன் அங்கால வர சொல்லுவான். திங்களவன் இஞ்ச இவங்க போவேனாண்டு இவங்க அடிப்பாங்க. அந்த நடுவுக்கு இருக்கிற சனம் செத்ததானே. அப்போ இதுலேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து இப்படி முள்ளிவாய்க்கால் போனது. இப்படியே போய் கரையாக போய் வட்டுவாள் போய் அங்கால நந்தி கடல் போய் அந்த கடலுக்குள்ள போய் கணசன செத்து நம்போட்டில் போனவன் தான், நடந்து போனவன் தான், இவங்கள் அடிச்சு கொண்டு வந்தான். எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க தெரியுமா? இதுக்குள்ள பெரிய இழப்புகளுடன் பெற்ற பகுதியான மக்கள் அதிகமாக இதுக்குள்ளேயெல்லாம் காயப்பட்டு சனம் இதுக்குள்ளேயே செத்திருப்பின. இந்த இடங்கள் பெரிய ஒரு வெட்ட வழியாக இருக்கு எனக்கு இந்த இடங்கள். இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் எப்படி இருந்த இது இடம் எல்லாம்? நல்லா தான் தம்பி இருந்தது. இந்த
இடம்பெயர்ந்து வந்து எல்லாம் அநியாயமா எல்லாம் வீடுகள் எல்லாம் கொளுத்தி ஒன்றுமே ஒரு வீடும் இல்லை, எல்லாம் ஆமிக்காரன் கொளுத்திட்டான். ஒரு வீட்டுலயும் சாமான் இல்லை, முழுக்க உடச்சி அவன் எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவன் எடுத்துக்கொண்டு போய் பெரிய பெரிய கேம்புகள் அடிச்சு அவன் வச்சுதான். வெறும் இந்த கோபிசனும் குடி இல்லை, அப்படி சிவர் மட்டும்தான் இருந்தது. ஜன்னல் கிண்ணல் கதவு அந்த எல்லாம் உடைச்சு கொண்டு போயிட்டான் அவன். தரப்பால் கொட்டியில் முழுக்க எரிச்சு, இந்த கிடுகு கொட்டியில் முழுக்க எரிச்சு எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டான். இந்த சனத்துக்கு என்ன சனம் வந்து தரப்பால் கொட்டியிலேருந்து தான் இப்ப சனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க வீட்டு திட்டம். எனக்கு வீட்டு திட்டமே தானே. இப்போ உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இறந்த? எங்களோட வீட்டில் எந்த மகன் எந்த மனுஷனுக்கு ரவுண்ட்ஸ் பட்டது. அவர் சைக்கிள் கடை வச்சு ஒரு மாத்தனை சந்தியில் அதில் ரவுண்ட்ஸ் பட்டு அவர் அதிலே செத்துட்டார். எந்த மகன் எங்களோட மருமகன் எங்களோட மகளுக்கு 6 பிள்ளைகள் தேப்பன் இல்லை. அந்த 6 பிள்ளைல இப்படி இப்படி சின்ன புள்ளை சின்ன புள்ளை கொண்டு போய் அங்கால. அப்படி இருந்து இப்போ உங்களுக்கு உங்களோட கணவனும் இல்லை, மகனும் இல்லை. மகனுக்கு எனக்கு 2 மகனும் ஒரு மகளும் தான், 3 பேர் தான். மகள் இருக்கிறாள், ஒரு மகன் செத்துட்டான், ஒரு மகனுக்கு ஒரு கண் இல்லை. அவர் யாழ்ப்பாணத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கிறார். ஒரு பாதிப்பு தான் யுத்தத்தின் ஒரு அடையாளமாக இலகு எல்லாரும் காயங்களும் கூட எல்லா இடத்துலையும் யுத்தத்தில் பாதிப்பு பட்டு. நான் ஒரு விதவை, எனக்கு ஒரு வருமானம் இல்லை. போய் கடற்கரையில் மீன் தட்டுறதும் இந்த கிடுகளை யாரும் கேட்டால் கொடுக்குறதும் இந்த கீவார் காசு போடுவாங்க அதை எடுக்கிறதும் தான் அவ்வளோந்தான் வருமானம். வேறொரு வருமானம் இல்லை, உழைப்பு ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கவலையாக இருக்குமே பிள்ளைகள் அவர் எல்லாம் இல்லாதது. இப்போ என்ன ஐயா செய்கிறது, அந்த சாப்பிட போய்க்க இவ்வளோ கஷ்டம் வரைக்க எங்களுக்கு அந்த கவலை தான். உழைக்க ஒருத்தரும் இல்லையே. அப்போ நாங்கள் தானே இப்படி தனியாக இருக்கைக்கும் கூட பழைய மகன் நினைவுகள் அவற்ற நினைவுகள் எல்லாம் பெரும் ஒரு கவலையாக இருக்குமே. நீங்கள் அதுக்குள்ளே நின்றீங்க, ஏன் நிற்கிறீங்களான்ட்டு பார்த்து கொண்டு நான் இந்த யூடியூப்பில் வீடியோ எடுக்க வந்தது எல்லாம் கூட செல்லெல்லாம் விழுந்து விட்டாங்களே. இதால் அடிப்பான், நேவியால் அடிப்பான். அடிச்சோன்னு அங்கிருந்து அவன் அடிப்பான். நடுவுல கிராக்கள் என்ன செய்வாங்க? இதுக்கெல்லாம் அங்கே நேவியால் அடிப்பான், அங்கிருந்து கரையால அவன் அடிப்பான். அப்ப என்ன செய்யறது? 2 பகுதியிலும் இருந்து அடி வாங்கினது. அடி பண்ணதான் மிச்சம். சனம் அரவாசி செத்தான், அரவாசி உயிரோட அங்கால போய் ஏழாத சனம் தான் அங்கால போனது ஆமிக்கிட்ட. ஏழாம இங்க இருக்க ஏழாம தான் சனம் அங்கால ஆமிக்கிட்ட போனது. நாங்கள் எங்கட மகளோட பிள்ளைக்கு மகளுக்கு 6 பிள்ளைகள். அது இவ்வளவுக்கு வங்கர் வெட்டினாங்க. வங்கர் வெட்டி அது அங்க ரோட்டு கரையில அங்க இருந்தபடியா தான் அந்த பிள்ளைகள் தப்புனது. அப்பயும் பூ கூட்டுக்கு அவன் 5 இன்ச்சு அடிச்சு அப்படியே எங்கட மகள் ஒரு புள்ளைய வச்சு கொண்டு மடியில இருந்தவா இருக்க அவ அப்படியே தாண்டுட்டான். நாங்க செத்துட்டு தான் விட்டு ஓடுனாங்க. வந்து பயந்து பார்க்க இழுத்து வெளியில எடுத்துனாங்க. ஆனா அவைகளுக்கு காயம்தான், ஆனா உயிருக்கு ஒரு சேதமும் இல்லை. அப்படி இருந்து போய் சேர்ந்தோம் அங்கால சேர்ந்தோம் ஐயா. அப்போ அந்த நந்தி கடையில எல்லாம் கடந்து மக்கள் எல்லாம் போனவே இல்லை. அதெல்லாம் அதுலயே அரைவாசி பேர் செத்திருப்பினவன். அங்கால என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இதால போனபடியா நாங்கள் இதால போவேயும் இரவு 7 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். 7 மணி விடிய மழை விடிஞ்சும் அவன் எடுக்க இல்லை. அவன் ஏன்னு கேட்க சின்ன குழந்தையெல்லாம் இப்படி நடுங்குது மழையில கிடந்து. அவங்கள்ட்ட கேட்க அவங்க பெரிய துரை வரணுமா, துரை வந்த பிறகு எடுக்கணுமெண்டு. அது பிறகு சின்ன பிள்ளைகள கூப்பிட்டு அனுப்பிட்டான் முன் பஸ்ஸில். சேர்ந்து பெரிய ஆக்கள் இந்த குமார பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க அடுத்த பஸ்ஸில் அனுப்புனான். அப்படி எவ்வளோ கொடுமை செஞ்சு அனுப்புனாங்க அவங்க. அப்படி பெரிய ஒரு சிக்கலுக்கெல்லாம் நீங்கள் மாட்டுப்பாட்டு 2 இடத்துலையும் 2 பக்கத்தாலேயும் அடி வாங்கி நீங்கள் காயப்பட்டு உங்களோட மகனும் உங்களோட கணவரும் வேறு யார் மருமகனும் சேர்த்துட்டினவன். என்ன செய்கிறாம எல்லாம் ஒரு என்ன செய்கிற எல்லாம் கடந்து போயிட்டு எல்லாம் கூட இஞ்சால இப்போ முல்லைத்தீவு பகுதியெல்லாம் கூடுதலான மக்கள் எல்லாரும் இப்படி காயப்பட்டு தான் கூட புது மாத்தல தான் சண்டை. அந்த பக்கத்தால் வந்து இந்த பக்கத்தால் ரவுண்டு பண்ணால் எங்கே போகிறது சனம்? மக்கள் ஒரு இடம் போய் இந்த சாலையாலே வந்து ரவுண்ட் பண்ணால் சனம் எங்கே போகிறது? ஒரு இடம் இதுக்குள்ளே தான் சனம். அதான் மக்கள் ஓடி தப்புறதுக்கு ஒரு இடம்
இயக்கம் பின்வாங்கிட்டு சன மரவாசி செத்தான் அவங்க ஒரு பக்கத்தால் இவன் ஒரு பக்கத்தால் சுற்றி வளைச்சு தான் அவங்க எங்கே ஓடுனாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. அதான் இப்போ இவரெல்லாம் இப்போ இறுதி நந்திக்கடல்லே கூடுதலாக மக்கள் எல்லாம் செத்தாதானே? நாங்கள் அந்த பக்கம் போகல, நாங்கள் இதாலே போயிட்டு இருந்தாங்க. இதால் போய் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியும் அங்கால போகுது. இதால் போய் நீங்கள் ஆமிட்டு அப்படியே சரணடைஞ்சு வேற என்ன செய்யறது, அவங்ககிட்ட தானே சரணடையும். அது அவங்கள்ட்ட சரணடைஞ்சு அவங்க பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போனாங்க. பிறகு என்ன உங்களுக்கு தடுப்பிலே இருந்த நீங்களும் அருணாச்சலம் வவுனியா அருணாச்சலம் காடு வட்டி வட்டி தள்ளி 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 முகாம் அடிச்சு திறப்பால் கொட்டியில் அடிச்சு விட்டான். அதுக்குள்ளே எத்தனை மாதம் இருந்த நீங்கள் அங்கே? ஒரு கொஞ்சம் காலம் இருந்த நாங்கள். அப்படி என்ன செய்கிற பல இழப்புகள் பல உயிர்கள் உடைமைகள் எல்லாம் இழந்த ஒரு யுத்தமாக போயிட்டேன். எல்லாம் பாருங்க இவ்வளவு சனம் பங்கர் அடிச்செல்லாம் இருந்தது. இப்பயும் கிண்டுனா வரும் சீலை எல்லாத்துகள் எல்லாம் வரும். இப்போ நான் இப்போ கிண்டி பார்த்தேன் எல்லாம் சீலைகள் எல்லாம் கிடக்கு கூட மக்கள் எல்லாம் வரும். சீலைகள் உடுப்புகள் சனங்கள் கொட்டில் போட்டு போட்டு அங்கங்க இருந்ததானே. இவன் தரப்பால் கொட்டு எரிச்சோன்னா இதுல பங்கர் கிடந்துன்னு தெரியாது. எல்லாம் மழை பெய்ய மூடுபட்டு. அதான் இதில் இப்போ நீங்கள் இந்த இடத்துல கூடுதலான மக்கள் எல்லாம் இதில் இறந்திருப்பார்கள். அப்போ நீங்கள் அந்த வீட்டில் அப்படியே குடும்பமாக இருக்கு கொட்டிலுக்கே 5 விழுந்து அதில் குடும்பமாகவே செத்துட்டு அப்படியே பங்கருக்க செத்துட்டு எவ்வளோ சனா அப்படி செத்து இருக்கும். அந்த இஞ்ச மணலுக்கு கணக்க கிண்டையில பங்கர் அங்க ரோட்டு கரையிலெல்லாம் களி எல்லாம் அது இவ்வளவுக்கு கிண்டலாம், நல்ல பங்கர் கிண்டலாம், களி தரதான் கிண்டி பிள்ளைகள் எல்லாம் உள்ளுக்கு போட்டுட்டு இருக்கலாம். அப்படி 5 பந்து விழுந்தா அந்த பங்கருக்கு மூடுபட்டுரும். பங்கருக்குள்ளே விழுந்தா மூடுபட்டு என்ன எடுக்கிறது, அதுக்குள்ளே சாக வேண்டியதுதான். அப்படி செத்திருக்கீங்க. என்ன செய்கிறேன் நம்ம இப்போ நீங்கள் அம்மா இந்த இடத்துல எல்லாம் கூடுதலான மக்கள் எல்லாம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே இந்த இடத்துல காயப்பட்டு அதில் மக்கள் காயப்பட்டும் செத்தும் இருப்பினம் இந்த பகுதியில். அங்கால என்னண்டா அங்கால இருந்து இந்தால வரையலாது, இங்க இருந்து அங்கால போவேல விளட்ட விடுறாங்க இல்ல. அவங்க அந்த பக்கத்தால என்ன ரவுண்ட்ஸ்ல அடிச்சு கொண்டு வந்தவங்க 2 நாள் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் ரோட்டால போவே நடமாடவே இயலாது. ரவுண்ட்ஸ் அடிச்சவங்க அங்க ஆமி அடிக்கிறான், அடிச்சு கொண்டே இருக்கிறான். அப்ப வெளியில வலிக்கிட இயலாது. சுடுபாடும் அறம்புறமா சுட்டு கொண்டு இருப்பினா ரவுண்ட்ஸ் அடிக்கல, அவங்க அடிச்சவங்க ரவுண்ட்ஸ் சனத்துக்கு அடிச்சு அதுதான் ரவுஞ்சு பட்டு போல சனம் செத்தது. எங்களோட மனுஷன் எல்லாம் நெஞ்சில ரவுஞ்சு பட்டு அதுலயே சரி அவங்க தான் அடிச்சவங்க ரவுண்ட்ஸ் கூட. அப்ப சனம் போவாதில்ல, அப்படியே இருக்கும் பங்கருக்கு. யார் அடிக்க ஆமியோ இயக்கமா? ஆமி அடிச்ச ஆமி தான் அங்க இருந்து ரவுண்ட்ஸ் அடிச்சவன். ஒரு எங்கட அங்க ரோட்டு கரையில புளிய மரம் ஒன்று இருந்தது. அந்த புளிய மரத்தில் ஒரு மனுஷன் நல்ல சொக்க மனுஷன் இருந்தது. அந்த புளிய மரத்தில் சாந்தி கொண்டு அவன் சினை பண்ணி விட்டா இப்படி இதுல அதுலயே சரி மரத்தோடய அந்த செத்து போய் கிடந்தது. இந்த கடலுக்கு போய்க்க பொடி மிதக்குது. நாங்கள் இப்படி பிள்ளைகள் கேட்க மாடு செத்து போய் கிடக்கண்டுட்டு இப்படி விளத்தி விட்டுட்டு போனாங்க கடலுக்கு, திருங்கடலுக்கு இவ்வளவு தண்ணி. அப்ப போய்க்க பொடி மிதக்குது. அப்ப நாங்க விளத்தி விட்டுட்டு போனாங்க. அப்படி எல்லாம் நீங்கள் அந்த இப்போ காயப்பட்டும் ஆக்களை இறந்தவர்களையும் கடந்து கூட உயிரை காப்பாற்றுறது சென்றிருப்பீங்க. உயிரை காப்பாற்றத்தான் இந்த பிள்ளைகளை கொண்டு சேர்ந்தோம். 4 பொடியலையும் 5 பிள்ளைகளையும் கேட்டால் இந்த பிள்ளைகளை பொடிய கொண்டு உணர்ந்தாங்க உங்களை அங்கே நான் கொண்டு விடுறேன். அப்போ அதுகள்கிட்ட ஒரு பிள்ளைல 6 பிள்ளைகள் இல்லவா ஒரு பிள்ளையில கொடுத்து அங்கால போய் சேர்ந்தது தான். நான் கடைசி பேரனை நான் தோளில் போட்டுக்கொண்டு மற்றவங்களை எல்லாத்தையும் ஆக்கள் சின்ன ஆக்கள் இப்படி ஆக்கள் எல்லாத்தையும் கேட்டு அங்கால கொண்டு போய் சேர்ந்து அவங்களையும் கொண்டே விட்டு போய் சேர்ந்தோம். என்ன செய்யறது? அதான் இப்போ நீங்கள் அம்மா இந்த இடத்துல சுனாமியில் இது பாதிக்கப்பட்டு பேருந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நாங்கள். சுனாமி இந்த வீடெல்லாம் கொண்டு போயிட்டுது. சுனாமியாலையும் சுனாமியெல்லாம் பாதிக்கப்பட்ட நாங்கள் சுனாமி இந்த எனக்கு நான் மண்ணால தான் கட்டியிருந்தேன்னா கல் வீடு இல்லை. அப்படியே கோபிசம் இருக்கத்தக்கன வீடு முழுக்க கொண்டு போயிட்டுது. கோழி கூடு மாடு கீடெல்லாம் கொண்டு போனது. அப்படி இருந்து போய் திருப்பி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள் உங்களுக்கு சுனாமியும் யுத்தத்தாலையும் உங்களுக்கு பாதிப்பு.
மற்றதம்மா இந்த இடத்துல இப்போ இந்த பகுதியிலெல்லாம் பெரிய ஒரு பிரதேசம், பெரிய ஒரு வெளியான பிரதேசம் என்னம்மா. இந்த வெளியான பிரதேசத்தில் கூடுதலான மக்கள் அங்கே மிஞ்சும் அலைஞ்சு திரிஞ்சு தமது உயிரை பாதுகாப்பதற்காக அலைஞ்சு திரிஞ்சிருப்பார்கள். சில உறவுகள் இதிலேயே கூடுதலான மக்கள் சில நேரங்களில் இறந்திருப்பார்கள். சில பேர் வருவாங்க, இதில் அம்மா இருந்தது, இதில் தம்பி இருந்தது, அவங்க பார்க்க வந்தால் என்னத்தை பார்க்கறது, இங்கே தான் செத்தேன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க அவங்க. சில இப்போ காணாமல் இல்லாத உங்களை எல்லா மாவட்ட சனம் இங்கே தானே அடங்கி இருந்து. அப்போ இங்கே தேடி வந்து சில பிள்ளைகள் தேடி வருவாங்க, இதில் தான் செத்தேன்னு என்ன செய்யறது, பார்த்துட்டு போவுங்க, வந்து கிளறி பார்த்துட்டு போவோம். மேலால தானே ஐயா இந்த கடற்கரை ஃபுல்லா செத்த சனம் முழுக்க மேலால கிண்டி போட்டு தாட்டி போட்டு சனம் வரும். எங்க முந்தி சொடலே கொண்டு போவாங்க, இப்ப போய் மேலால கிண்டி போட்டு அந்த பொடிக்கு மேலே இருக்குங்க சனங்கள் போய் அங்க. அப்படிதான் நடந்தது. இங்க ஒன்றுமே செய்யல, அதுக்கடையில கிண்டி எடுத்துட்டாங்க, ஒடு முழுக்க தங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இந்த இடம் இல்லாம எல்லாம் தோசை போட்டு பெக்கோ போட்டு கிண்டி எடுத்துட்டாங்க அதுக்குள்ள எல்லாம். அதுக்குள்ள எல்லாம் அது ஒரு தென்னந்தோட்டத்துக்கு பெக்கோ போட்டு கிண்டி எடுத்தவங்க எலும்பு அதெல்லாம் எடுத்திருப்பாங்க, எடுத்துக்கொண்டு எரிச்சிருப்பாங்க, தங்களுக்கு பிரச்சனை வந்துடும். இப்போ நீங்களம்மா இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலாம் கூட மக்கள் ஏதோ ஒரு 50-100 மக்களாவது செத்திருப்பினோம் இந்த இடத்துல. செத்திருப்பாங்க ஐயா, நாங்கள் அங்கேருந்து இஞ்சால வர இல்லை. இப்போ செத்தாலும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல தனியாக இருக்க உங்களுக்கு ஒரு பயங்கள் உண்டு. முந்தி பயமா இருந்தது, இப்போ ஒரு பயம் இல்லை. என்ன மாதிரி பயங்கள்? முந்தி ஓடுற மாதிரி இருக்கும், சத்தம் ஐயோ ஒன்று கழுவுற மாதிரி கிடக்கும், எல்லாம் கூப்பிடுற மாதிரி கிடக்கும் முந்தி. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாய் சுற்றி வர குலைக்கும், நாங்கள் வெளியில் வந்து பார்க்குறோம். முதலெல்லாம் இப்போ இந்த யுத்தம் முடிஞ்சு நீங்கள் வந்த பிறகு இந்த என்ன மாதிரி ஆக்கள் அழுக குரல் எல்லாம் அப்படியெல்லாம் கேட்கும் ஐயா. அழுகுதுக்கு கேட்கும், கூப்பிட்டு கேட்கும், எல்லாம் கேட்கும், ஓடி கேட்கும், எல்லாம் கேட்கும். நாங்கள் ஒன்றுக்கும் கணக்கு கொடுக்குறோம் இல்லை, பேசாம இருக்கிறது, வேற என்ன செய்யறது. சத்தம் எல்லாம் கேட்கும். சத்தம் இப்போ ஒன்றும் கேட்குறேன், முதல் வந்தோன்னே கேட்டது. இதால் ஓடித்திரி அழுகிறது அப்படி இல்லாமல் ஒரு பயங்கரம் தானே. நாங்கள் இந்த அட்டை ஓட்ட போகிறோம், நாங்கள் முந்தி அட்டை முஸ்லீம்காரர் வந்து அட்டை பிடி கேட்க அட்டை ஓட்ட போகிறோம். நாங்கள் அட்டை ஓட்ட போனால் அங்கே ரோட்டால் அந்த அட்டை ஓட்டுற இடத்துலயே ஐயோண்டு கேட்கும், இரவேல அழுது சத்தம் கேட்கும். அதில் அங்கே தான் சனம் செத்து இருக்கு, அதுதான் அந்த ஐயோண்டு கேட்குது எங்களுக்கு. அந்த இரவேல நாங்கள் போனோம் ரோட்டுகளில் வாகனத்தில் வரைக்கும் இப்படி குறுக்க நிற்கும், இப்படி வாகனத்தை கொண்டு நிற்கும். கண்டனீங்களோ? அப்படியே அந்த ஆக்களின் அவளை சாவு தானே ஐயா, அவளை சாவு தானே. சனம் என்ன வருத்தம் வந்து செத்தது எல்லாம் தங்களோட உயிரை காப்பாற்ற மக்கள் போராடினாதான். என்ன செய்ய, யுத்தத்தால் எல்லாரும் உறவுகள் எல்லாரும் விளந்தாதான். இனி வரும் காலங்களாவது ஒரு யுத்தம் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். என்ன இனி காலங்களில் இனி நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இருக்குது இல்லைண்ணே, போகிறீங்களோ? பாப்பா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குண்ணா, பேர பிள்ளைகள் இருக்குது, பார்த்து உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்க. சரி ஏனம்மா, நன்றி ஏனம்மா. ஓகே. புதுமாத்தலன் பகுதியிலே மக்கள் தமது உயிரை பாதுகாப்பதற்காக பங்கர் எல்லாம் பட்டியெல்லாம் இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். எல்லா இடமும் கூடுதலான இடங்களில் பங்கராகத்தான் காணப்படுகின்றது. மற்றும் மக்களுடைய உடுப்புகள் தான் எந்த இடத்துல பார்த்தாலும் மக்களுடைய உடுப்புகளை தான் காணக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் எல்லாம் முழுக்க உடுப்பு தான். மக்களுடைய உடுப்பு இந்த கிளற வருது பாருங்க, உடுப்புல பாருங்க, கிளற உடுப்புல பாருங்க. மக்கள் பாவித்த உடுப்புகள் தான் முழுக்க 2009 யுத்தத்துக்கு முன்னர் பாவிக்கப்பட்ட உடுப்புகள் அப்படியே எல்லா இடமும் எல்லாம் இந்த கிடக்குது. கூடுதலாக எல்லா இடத்துலையும் மக்களுடைய உடுப்புகள் மக்கள் பயன்படுத்தி இந்த இங்கே பாருங்க, இதை பாருங்க, அடுப்பு எல்லாம் இந்த இதுல எல்லாம் சமைச்சு சாப்பிடுவதற்காக மக்கள் உடுப்புகள் மற்றும் சாப்பாடுகள் சமைப்பதற்காக இந்த அடுப்புகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த அடுப்புகளை பாருங்க, இந்த அடுப்பெல்லாம் மக்கள் மண் அடுப்பு தான். மண் அடுப்பில் மக்கள் சமைப்பதற்காக இடம்பெயர்ந்து கொண்டு வந்த இடங்கள் உடுப்பு. இது என்ன அடுப்புகள். மற்றும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதெல்லாம் பாருங்க, இந்த தகாடு இதெல்லாம் யுத்தத்துக்கு முன் இந்த இதில் எல்லா இடம்
பரந்து காணப்படுகின்ற இதெல்லாம் மக்கள் இறந்த இடங்கள் பாவிச்ச உடுப்புகள் இதில் பாருங்க இந்த உடுப்புகள் இந்த இழுக்கிறேன் பாருங்க இந்த உடுப்பை பாருங்க உடுப்புகள் அப்படி எல்லா இடமும் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான் கூடுதலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. மற்ற குழந்தை பிள்ளைகளுடைய செருப்புகளை பாருங்க இந்த செருப்புகள் எல்லாம் இந்த இடங்களில் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்க ஃபுல்லாக எல்லாம் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஒரு பங்கர் போன்ற அமைப்பில் இருந்திருப்பினம் போடுறாக்கு. அப்படி பாரிய ஒரு இழப்புகள் நடைபெற்ற பிரதேசம் மக்களுடைய உடைமைகள் பொருட்கள் எல்லாம் சிதறி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பங்கரில் தான் மக்கள் தமது உயிரை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள் பாருங்க. பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. எவ்வளோ ஆழத்தில் வெட்டி இருக்கணும் பாருங்க. இந்த பங்கர் தமது உயிரை பாதுகாப்பதற்காக பங்கர் வெட்டி தமது உயிரை இந்த இடத்துல பாதுகாப்பதற்காக மக்கள் அமைத்த இடங்கள் எல்லாம் ஒரு அவல நிறைந்த இடங்களாக இந்த இடைக்காட்டு பகுதியும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் தகரங்கள் எல்லாம் பாருங்க. எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் யுத்தத்திற்கு முன்னர் அந்த காலத்தில் இருந்த வாளிகள் பாருங்க. மக்கள் பயன்படுத்திய வாளிகள் எப்படி இருக்காண்டு பாருங்க. இப்போவும் அதை பிஞ்சிட்டு எல்லாம் தூங்குவதாக தான் கிடக்கு. அப்படி மக்கள் பயன்படுத்திய இடங்கள். இதில் பார்த்திங்க சொன்னால் அந்த இதெல்லாம் மக்கள் ஆபத்துகளிலே தமது உயிரை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள்.